Hey buddies, welcome to Python for Toddlers Advanced series. So previous video நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னா என்ன, அது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம், அதுல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்த்திருந்தோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ ப்ளீஸ் நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோ நீங்க பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அப்போதான் நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராகவும் தெளிவாகவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் ரெண்டு மெத்தட்ஸ் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னா என்னங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஒரு சர்டன் பேட்டர்ன் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்ல இருக்கா இல்லையாங்கிறத பாக்கிறதுக்காக தான் நம்மளுக்கு இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம பார்த்திருந்தோம். ஸோ அதுல வந்துட்டு 4 மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃபைண்ட் ஆல்ங்கிற மெத்தட், சர்ச் அப்படின்ட்டு, அப்புறம் ஸ்பிளிட்னு ஒரு மெத்தட், அதுக்கப்புறம் சப்னு ஒரு மெத்தட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ப்ரீவியஸா நம்ம பார்த்த வீடியோல ஃபைண்ட் ஆல் மெத்தட்னா என்ன, சர்ச் மெத்தட்னா என்ன, ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ங்கிறத நம்ம வந்துட்டு நம்மளோட பார்ட் 1 வீடியோ நம்ம டீடைல்டா பார்த்திருந்தோம். ஸோ அதுல இருக்க பேலன்ஸா இருக்கக்கூடிய இந்த ரெண்டு மெத்தட், ஸ்பிளிட் மெத்தட்னா என்ன, சப் மெத்தட்னா என்னங்கிறத இன்னைக்கு வீடியோ நம்ம வந்துட்டு டீடைல்டா பார்க்க போறோம். சோ யாராவது ஃபைண்ட் ஆல் மெத்தட்னா என்ன, சர்ச் மெத்தட்னா என்னங்கிறத பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு முந்தின வீடியோ பார்த்துட்டு இந்த ரெண்டு மெத்தட்ஸ் நீங்க பார்க்க கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா சோ கம்ப்ளீட்டா 4 மெத்தட்ஸ்மே உங்களுக்கு வந்துட்டு கிளியரா புரியும். சோ ஸ்பிளிட்ங்கிற மெத்தட் வந்து நம்மளுக்கு எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிற ஸ்ட்ரிங் வந்துட்டு ஸ்பிளிட் பண்றதுக்காக நம்மளுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும். சப்ங்கிற மெத்தட் வந்துட்டு எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிற ஸ்ட்ரிங்ல ஒரு கேரக்டரை இன்னொரு கேரக்டரா ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த சப்ங்கிற மெத்தட் வந்துட்டு யூஸ் ஆகும். சோ இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஓகே, என்னோட கோட் நான் போட்டுட்டேன். ஸோ போட்டுட்டு நான் ரன் பண்றேன். ஸோ ரன் பண்ணும்போது அவுட்புட் வந்திருக்கு. இந்த இடத்துல அதே மாதிரி நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷனோட பேக்கேஜ் நம்ம வந்துட்டு இம்போர்ட் பண்ணணும். ஸோ ஆரிங்கிற பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு அந்த வேரியபிள் என்னோட டெக்ஸ்ட்டை நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ என்ன டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாப்பி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ், அதுக்கப்புறம் லேர்னிங் அப்படின்னு என்னோட ஸ்ட்ரிங்கை நான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ரிசல்ட்ங்கிற வேரியபிள் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பிளிட்ங்கிற மெத்தட் நான் வந்துட்டு கால் பண்றேன். ஸோ ஸ்பிளிட்ங்கிற மெத்தட் வந்து நம்மளுக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆரி மாடியூல்ல இருக்கு. ஸோ ஆரி டாட் ஸ்பிளிட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். ஸோ இது ஸ்பிளிட்ல நம்மளுக்கு வந்துட்டு 2 பேராமீட்டர் அக்செப்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பேட்டர்ன் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த பேட்டர்னை நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும். இந்த பேட்டர்னை எதுல அப்ளை பண்ணணுமோ அந்த வேரியபிளோட நேமை நாம வந்துட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பேராமீட்டர்ல கொடுக்கணும். சோ இந்த இடத்துல பாருங்க, நான் ஹாப்பிங்கிறது என்னோட பேட்டர்னை நான் இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். அதை வந்துட்டு ஸ்ட்ரிங்ல அப்ளை பண்ணணும்ங்கிறதுக்காக அந்த வேரியபிளோட நேம் நான் இந்த இடத்துல ஸ்ட்ரிங்னு கொடுத்திருக்கேன். சோ இப்போ ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி அவுட்புட் வந்திருக்கு. சோ இந்த அவுட்புட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இந்த ஸ்பிளிட் மெத்தட்ல நம்ம என்ன வேர்டோ இல்ல கேரக்டரோ இல்ல என்ன நம்ம தரமோ அதை வந்துட்டு நம்மளோட கொடுத்திருக்கிற கிவன் ஸ்ட்ரிங்ல போய் நம்மளுக்கு வந்துட்டு தேடும். சோ தேடும் போது இந்த இடத்துல நம்மளுக்கு ஹாப்பிங்கிறது இருக்கிறது தெரிஞ்சிடும். சோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஸ்பிளிட் பண்ணிடும். சோ ஸ்பிளிட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த லேர்னிங்கை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ அதனாலதான் நம்மளுக்கு இந்த இடத்துல ஹாப்பிங்கிறது வராம நம்மளுக்கு இந்த இடத்துல லேர்னிங் மட்டும் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இது இன்னும் இந்த கான்செப்ட் நல்லா புரியறதுக்காக இதே எக்ஸாம்பிள் நம்ம இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பார்க்கலாம். சோ இப்ப இந்த இடத்துல ஹாப்பிங்கிற வேர்டு இல்லாம நான் வெறும் ஹெச் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டு நான் ரன் பண்றேன். சோ ஹெச்னு கொடுத்துட்டு ரன் பண்ணும்போது பாருங்க நம்மளுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வரும். சோ அப்ப நம்மளோட ஸ்ட்ரிங் நம்ம என்னவா கொடுத்திருந்தோம்னு பாத்தீங்கன்னா ஹாப்பி லேர்னிங் அப்படின்னு நம்ம கொடுத்திருந்தோம். சோ கொடுத்திருக்க ஸ்ட்ரிங் வந்துட்டு ஹெச்னு கொடுத்திருக்கோமா. சோ ஃபர்ஸ்ட் பார்க்கும் இந்த இடத்துல ஹெச்ங்க இருக்கு. அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஸ்பிளிட் பண்ணிரும். அப்ப நம்மளுக்கு APPY ஸ்பேஸ் லேர்னிங்ங்கிறது நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கா இந்த இடத்துல இருக்கும். சோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஸ்பிளிட் பண்ற ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல நடக்கும். ஓகே, இதே எக்ஸாம்பிள் இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம். சோ இந்த இடத்துல நான் ஹெச்சுக்கு பதிலா என்ன தரேன்னு பாத்தீங்கன்னா ஒரு டபுள் கோட்ஸ் நான் வந்து கொடுத்துட்றேன். அதாவது ஒரு நடுவில் ஒரு ஸ்பேஸ் நான் கொடுத்துட்டு நான் ரன் பண்றேன். சோ இந்த கூட நான் ரன் பண்ணும்போது அவுட்புட் என்னவா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங் வந்துட்டு ஹாப்பி தனியாவும் லேர்னிங் தனியாவும் நம்மளுக்கு வந்துட்டு பிரிண்ட் பண்ணும். சோ எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹாப்பிக்கும் லேர்னிங்க்கும் நடுவில் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா. சோ இந்த ஸ்பேஸ் வந்து இந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணும். ஐடென்டிஃபை பண்ணிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்பிளிட் பண்ணிடும். அப்ப நம்மளுக்கு ஹாப்பிங்கிற வேர்டு தனியாவும் இங்க இருக்கக்கூடிய லேர்னிங்ங்கிற வேர்டு தனியாவும் நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்துட்டு வரும். சோ இதுவே இப்ப நாம இதே கூட காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ்ல நடுவில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம்ல, இந்த மாதிரி ஸ்பேஸ் எதுவும் கொடுக்காம வெறும் ஓபன் கோட்ஸ் க்ளோஸ் கோட்ஸ், அதாவது இந்த மாதிரி நம்ம இந்த கோட்ல வந்துட்டு ஒரு ஓபன் கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துடணும். இந்த இடத்துல ஓபன் பண்ணி இதை இப்படியே நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். சோ இந்த கோடு கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு வந்துட்டு ஸ்பிளிட் பண்ணும். சோ இந்த இடத்துல ஹாப்பி லேர்னிங் இருக்குல்ல, இந்த இடத்துல நம்ம ஸ்பேஸ் எதுவுமே நம்ம கொடுக்காம வெறும் எம்டி கோட்ஸ் நம்ம டபுள் கோட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஒவ்வொரு கேரக்டரா எடுத்து ஒவ்வொரு கேரக்டரா நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும்.
ஓகே, இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை நான் வந்துட்டு கொஞ்சம் பெருசா நான் வந்து ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். சோ நான் வந்துட்டு இந்த இடத்துல டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாருங்க, எந்த இடத்துலலாம் நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவா நம்மளுக்கு வந்துட்டு ஸ்பிளிட் பண்ணிடும். அப்ப ஹாப்பி தனியா, லேர்னிங் தனியா, அதுக்கப்புறம் ஹேவ் தனியா, தனியா, கிரேட் தனியா, டே தனியா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பிரிண்ட் இருக்கு. சோ இப்போ இந்த இடத்துல நம்மளால இன்னொரு பேராமீட்டர் ஆட் பண்ண முடியும். சோ அது என்ன பேராமீட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே கூட காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த ஸ்ட்ரிங்குக்கு பக்கத்துல நான் என்ன தரேன்னு பாத்தீங்கன்னா 3 அப்படின்ற ஒரு நம்பர் கொடுத்துட்டு நான் வந்து இந்த கோடை நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வந்திருக்கும். சோ இந்த இடத்துல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா எம்டி ஸ்பேஸ் எங்க இருக்கோ அங்கதான் நான் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ண சொல்றேன். அப்ப நம்மளுக்கு ஹாப்பி தனியா, லேர்னிங் தனியா, ஹேவ் எ கிரேட் டே இது எல்லாமே நம்மளுக்கு தனித்தனியா தான் வரணும். ஆனா அவுட்புட் அந்த மாதிரி வரல. ஹாப்பி தனியா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கா நம்மளுக்கு ஸ்ப்ளிட் பண்ணிடுச்சு, லேர்னிங் தனியா இன்னொரு ஸ்ட்ரிங்கா ஸ்ப்ளிட் பண்ணிடுச்சு, ஹேவ் நம்மளுக்கு இன்னொரு இதுவா ஸ்ப்ளிட் பண்ணிடுச்சு, கிரேட் டேங்கிறத நம்மளுக்கு தனியா இந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணிருக்கு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நாம லிமிட் ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம் 3 அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப 3 அப்படின்னா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 3 வாட்டி தான் நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணும். பேலன்ஸ் இருக்கிறத நம்மளுக்கு ஸ்ப்ளிட் பண்ணாம அப்படியே நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிடும். சோ இங்க பாருங்க, ஹாப்பிக்கு ஒரு ஸ்ப்ளிட் பண்ணும், லேர்னிங்க்கு ஒரு ஸ்ப்ளிட் பண்ணும், ஹேவுக்கு ஒரு ஸ்ப்ளிட் பண்ணும். சோ இது மூணுமே நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிட்டு கிரேட் டேங்கிறத நம்மளுக்கு இந்த இடத்துல டோட்டலா நம்மளுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிடும். சோ இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு பேராமீட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் ஆபரேஷன் நடக்கும். சோ ஸ்ப்ளிட் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்துட்டு நீங்க லாஸ்டா தரக்கூடிய பேராமீட்டர் வந்துட்டு ஆப்ஷனல் தான். சோ இந்த இடத்துல நீங்க பேராமீட்டர் 3 இல்ல 2 இல்ல 1 ஏதாவது நியூமரிக்கல் வேல்யூ நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க எத்தனை டைம்ஸ் அந்த ஸ்பிளிட் நடக்கணும்ங்கறத ஸ்பெசிஃபை பண்றதுக்கு இந்த பேராமீட்டர் நீங்க கொடுக்கலாம். எந்த பேராமீட்டருமே கொடுக்கல அப்படின்னா சோ என்டையர் ஸ்ட்ரிங்குக்குமே, அதாவது இந்த இடத்துல நம்மளுக்கு எல்லாத்தையும் டிவைட் பண்ணி கொடுத்துச்சு பாத்தீங்களா, இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் கொடுக்கும். சோ ஃபர்ஸ்ட் பேராமீட்டர்ல எந்த பேட்டர்ன்ல, அதாவது எதை பேஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ணணும்ங்கறத இந்த இடத்துல கொடுக்கணும். அதை வந்துட்டு எதுல ஸ்பிளிட் பண்ணணும்ங்கிற வேரியபிள் நேம நம்ம வந்துட்டு செகண்ட் பேராமீட்டர்ல கொடுக்கணும். சோ ஸ்பிளிட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதுதான் இருக்கு. சோ அடுத்து சப்ங்கிற மெத்தட்னா என்ன, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். ஓகே, என்னோட கோட் நான் இந்த இடத்துல போட்டுட்டேன். சோ போட்டுட்டு நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது அவுட்புட் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷனை இம்போர்ட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் நம்ம வந்துட்டு இருக்குங்கிறத சொல்லியாச்சு. ஸோ ரிசல்ட்ல அந்த சப்னுங்கிற மெத்தட் நான் வந்துட்டு கால் பண்றேன். ஸோ அந்த மெத்தட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆரியில இருக்கு. ஸோ ஆரி டாட் சப் அப்படின்னு தரேன். ஸோ உள்ள பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல 3 பேராமீட்டர்ஸ் நான் இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் என்ன ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கேரக்டரை மாடிஃபை பண்ணணுங்கிறத சொல்லணும். இந்த இடத்துல பாருங்க, நான் வெறும் எம்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். அப்போ டபுள் கோட்ஸ்குள்ள எம்டி ஸ்பேஸ்னு இருக்கிறத எனக்கு வந்துட்டு மாடிஃபை பண்ணணும். என்னவா மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு ஹைஃபனா மாடிஃபை பண்ணணும். அதே இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். தேர்ட் பேராமீட்டர்ல என்ன கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்துட்டு எந்த இடத்துல இந்த மாடிஃபிகேஷன் நம்ம பண்ணணும். சோ எம்டி ஸ்பேஸை ஹைஃபனா மாத்தணும்னு சொல்லியாச்சு. இது ரெண்டுத்தையும் எந்த இடத்துல செய்யணுமோ அதை நாம இந்த பேராமீட்டர்ல நாம வந்துட்டு சொல்லணும். இப்போ நான் ஸ்ட்ரிங்னுங்கிறதுல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். சோ ஸ்ட்ரிங்னுங்கிற வேரியபிள் எனக்கு இந்த ஆபரேஷன் நடக்கணும். அதனால இந்த இடத்துல ஸ்ட்ரிங்னு கொடுத்துட்டு நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது இந்த ரிசல்ட்ல பிரிண்ட் பண்ணும்போது பாருங்க, எங்கெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு இந்த எம்டி ஸ்பேஸ் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கோ அந்த இடத்துலலாம் எம்டி ஸ்பேஸ்க்கு பதிலா நம்மளுக்கு இந்த மாதிரி ஹைஃபன் வந்து வந்திருக்கும். சோ இந்த இடத்துல நம்ம பேராமீட்டர் நம்ம என்னவா மாத்துறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல மாடிஃபிகேஷன் நடந்துரும். சோ இந்த இடத்துல நான் டபுள் ஸ்டார் கொடுத்துட்டு ரன் பண்ணா எனக்கு இந்த எல்லா இடத்துலயுமே எனக்கு வந்துட்டு டபுள் ஸ்டார் வரும். சோ இந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி வேணுமோ நம்ம அதை மாத்திக்கலாம். சோ இப்ப இதே கூட திரும்ப காப்பி பண்ணி நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்றேன். இப்போ நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இப்போ ஹெச்னு இருக்கிறது எல்லாமே எனக்கு கேபிட்டல் ஹெச்சா எனக்கு வந்துட்டு வேணும். சோ கேபிட்டல் ஹெச்சா வேணும்னு கொடுத்துட்டு நான் ரன் பண்ணும்போது இந்த இடத்துல பாருங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஹெச் வந்துட்டு டோட்டலா இந்த இடத்துல ஒரு வாட்டி இருக்கு, அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல ஒரு வாட்டி இருக்கு. டோட்டலா நம்மளுக்கு 2 இடத்துல தான் நம்மளுக்கு ஹெச்ங்கிறது இருக்கு. சோ இந்த ஹெச்சை வந்துட்டு இந்த கேபிட்டல் ஹெச்சா மாத்துன்னு சொல்லும் போது ஸ்மால் ஹெச் இங்க இருக்கு. சோ இதை நம்மளுக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு கேபிட்டல் ஹெச்சா நம்மளுக்கு இந்த இடத்துல மாத்திரும். சோ திரும்ப பாருங்க, ஹெச் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கு. சோ இந்த ஸ்மால் ஹெச் எடுத்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி கேபிட்டல் ஹெச்சா நம்மளுக்கு இந்த இடத்துல மாடிஃபை பண்ணிரும். சோ இந்த மாதிரி மாடிஃபை பண்றதுக்கு நம்மளுக்கு இந்த சப்னுங்கிற மெத்தட் யூஸ் ஆகும். சோ சப்னுங்கிற மெத்தடையும் நம்ம வந்துட்டு லிமிட் ஸ்பெசிஃபை பண்ணலாம். சோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்குக்கு பக்கத்துல கமா கொடுத்துட்டு நான் ஒரு 1 கொடுத்துட்டு இப்ப இந்த கூட நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாருங்க நம்மளுக்கு அவுட்புட் வேற மாதிரி வரும். சோ ஹெச்னு இருக்கிறது எல்லாத்தையுமே நான் கேபிட்டல் ஹெச்சா மாத்த சொல்லியிருக்கேன். அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்ல இங்க ஒரு ஹெச் இருக்கு, இங்க ஒரு ஹெச் இருக்கு, 2 வாட்டி மாத்தணுமா? ஆனா பாருங்க அவுட்புட்ல ஒரு வாட்டி தான் மாத்திருக்கும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நான் ஒரு வாட்டி தான் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். அதனால நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல பாக்குதோ இந்த ஹெச் மட்டும் நம்மளுக்கு இந்த கேபிட்டல் ஹெச் நம்மளுக்கு மாடிஃபை பண்ணிருச்சு. அடுத்து வந்த ஹெச் நம்மளுக்கு இந்த இடத்துல அது மாடிஃபை பண்ணல.
ஸோ இதே கூட நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல போடுறேன். ஸோ இப்போ என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஏவை வந்துட்டு நான் இந்த இடத்துல வந்துட்டு கேபிட்டல் ஏவா மாத்தணும்னு சொல்றேன். இந்த இடத்துல டைம்ஸ் வந்துட்டு 2 டைம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ரன் பண்றேன். பிகாஸ் ஏ வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அதனால நான் எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன். ஸோ ஏ இந்த இடத்துல ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் இங்க ஒரு ஏ இருக்கு, இங்க ஒரு ஏ இருக்கு, அப்புறம் இதுல ஒண்ணு, ஸோ இதுல ஒண்ணு. டோட்டலா 1 2 3 4 5 6 டைம்ஸ் நம்மளுக்கு இருக்கு. நான் 2 டைம்ஸ் தான் மாத்த சொல்லியிருக்கேன். அப்போ இது ஃபர்ஸ்ட் டைம், இது செகண்ட் டைம். ஸோ இந்த 2 இடத்துல மட்டும் தான் நம்மளுக்கு இந்த ஏவை மாடிஃபை பண்ணும். மீதி இருக்க இடத்துல நம்மளுக்கு அதை மாடிஃபை பண்ணாது. ஸோ இதுவே நான் வந்துட்டு அந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா, அதாவது இந்த 2ங்கிறத நான் இந்த இடத்துல கொடுக்காம நான் ரன் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே, அதாவது இருக்கக்கூடிய எல்லா 6 அக்கரன்ஸ்லயுமே நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஸ்மால் ஏவை கேபிட்டல் ஏவா நம்மளுக்கு வந்துட்டு மாடிஃபை பண்ணிடும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு சப் பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சப்லயும் நம்மளுக்கு வந்துட்டு கம்பல்சரியா நீங்க வந்துட்டு 3 பேராமீட்டர்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எந்த பேராமீட்டரை நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபர்ஸ்ட் இதுல கொடுக்கணும். என்னவா ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு செகண்டா கொடுக்கணும். இந்த 2 மாடிஃபிகேஷனை எந்த ஸ்ட்ரிங்ல நீங்க வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்ட்ரிங்கை வந்துட்டு இந்த இடத்துல கொடுக்கணும். அதாவது அந்த ஸ்ட்ரிங் ஒரு வேரியபிள் நேம்ல சேவ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த வேரியபிள் நேமை நீங்க வந்துட்டு இந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ சப்ல வந்துட்டு நம்மளுக்கு 4வதா ஒரு பேராமீட்டர் இருக்கு. ஸோ 4வதா இருக்கக்கூடிய பேராமீட்டர் வந்துட்டு ஆப்ஷனல் தான். இந்த இடத்துல நீங்க நம்பரை ஸ்பெசிஃபை பண்ணீங்க அப்படின்னா ஸோ 2 டைம்ஸ் இந்த ஆப்ரேஷனை நம்மளுக்கு வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணும். நீங்க நம்பரை ஸ்பெசிஃபை பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா கொடுத்துருக்கிற எல்லா ஸ்ட்ரிங்லயுமே உங்களுக்கு இந்த ஆப்ரேஷனை பை டிஃபால்ட் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஸ்பிளிட் மெத்தட் பொறுத்த வரைக்கும் நீங்க எதை பேஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ணணுங்கிறத நீங்க வந்துட்டு டிஃபைன் பண்ணணும். ஸோ நம்ம ஹாப்பி லேர்னிங்ங்கிற கண்டென்ட் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த ஸ்பேஸ் பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸ் பேஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த 2 ஸ்ட்ரிங்கா நம்மளுக்கு தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பெருசா இருக்கு அப்படின்னா நீங்க வந்துட்டு எத்தனை டைம்ஸ் அதை ஸ்பிளிட் பண்ணணுங்கிறத கூட நீங்க இந்த இடத்துல வந்துட்டு நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி சப் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த கேரக்டரை மாத்தணும், ஸோ இப்படி இருக்க கேரக்டரை நீங்க என்னவா மாத்தணுங்கிறத நீங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இந்த ஆப்ரேஷனை எந்த ஸ்ட்ரிங்ல பெர்ஃபார்ம் பண்ணணுங்கிறத நீங்க கொடுக்கணும். ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கரெக்டா நடக்கும். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு 2 டைம்ஸ் தான் பண்ணணும், 3 டைம்ஸ் தான் பண்ணணும் லிமிடேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த லிமிடேஷன்ஸும் நீங்க வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 லிமிடேஷன்ஸுமே நீங்க கொடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டா உங்களுக்கு கம்ப்ளீட் ஸ்ட்ரிங்குக்கு அந்த ஆப்ரேஷன் அது வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணிரும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் மூலமா ஸ்பிளிட் மெத்தட்னா என்ன, சப் மெத்தட்னா என்னங்கிறது ரொம்பவே கிளியராகவும் டீடைல்டாகவும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். Happy learning. Bye bye.